ஓம் சாந்தி. 4/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, பந்தனங்களில் இருந்து விடுபட்டவராகி சேவையில் ஈடுபட்டிருங்கள். ஏனென்றால் இந்த சேவையில் அதிக வருமானம் உள்ளது. இது 21 பிறவிகளுக்கு நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானனா ஆகிறீங்கன்றாரு. இப்ப பந்தனத்துல இருந்து விடுபட்டவராகி பாபா சேவையில ஈடுபட சொல்றாரு. ஏன்னா இந்த சேவையில தான் அதிக வருமானமே இருக்கு. இது 21 பிறவிக்கு நம்ம கூட வரும். சொர்க்கத்துக்கு எஜமானா ஆகிறீங்கன்றார். கேள்வி: ஒவ்வொரு குழந்தையும் எந்த ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்? பதில்: முரளியில் வரும் கருத்துக்களை பற்றி புரிய வைப்பதற்கான பழக்கம் சொல்றாரு. இப்ப நம்ம முரளி மற்றவங்க சொல்லி கேட்குறோம், சிஸ்டர் பிரதர்லாம் சொல்லி கேட்குறோம். அதை அப்படியே மனசுல பதிய வச்சுட்டு, இஃப் சப்போஸ் நம்ம யாருமே இல்லை சொல்றதுக்குன்னா, இப்போ நம்மளை சொல்ல சொல்றாங்கன்னா அதுக்கும் நம்ம ரெடியா இருக்கணும். முரளியில் வரும் கருத்துக்கள் எல்லாம் நம்ம புரிய வைக்கிறதுக்கான பழக்கத்தை ஏற்படுத்திக்க சொல்றாரு. பிராமணி டீச்சர் எங்காவது சென்று விடுகிறார் என்றால் தங்களுக்குள் கலந்து பேசி முரளி வகுப்பை நடத்த வேண்டும் சொல்றாரு. முரளி நடத்துவதற்கு கற்றுக்கொள்ளவில்லை என்றால் மற்றவர்களை தனக்கு சமமாக எப்படி உருவாக்குவார்கள்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப எல்லாரும் முரளி எடுக்கிறதுக்கு கத்துக்கணும். அது பாபா சொல்றாருன்ட்டு நம்ம சொல்ல வேண்டியதுதான். அதை படிச்சு அதுல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதையும் நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லணும். அப்பதான் தனக்கு சமமா மாற்ற முடியுன்றாரு. பிராமணி இல்லை என்றால் குழப்பம் அடையக்கூடாது. இப்ப சென்ட்ரல்ல சிஸ்டரோ பிரதரோ இல்லைன்னா நம்ம குழப்பம் அடையக்கூடாது. வேற யாராவது உட்காந்து முரளி எடுக்கணுன்றாரு. படிப்போ சுலபமானது, வகுப்பு நடத்தி கொண்டு இருங்கள்ன்றாரு. இந்த பயிற்சியையும் செய்ய வேண்டும். ரொம்ப ஈஸி தானே. எல்லாம் பாபா சொல்றதுதான். பாபா சொல்றாருன்ட்டு சொல்ல வேண்டியதுதான். நீங்க வகுப்புக்கு கிளாஸ் எடுத்துட்டே இருங்க, பயிற்சியும் செய்யணுன்றாரு. அதாவது கிளாஸ் எடுக்கிறதுக்கும் தகுதி வாய்ந்தவரா ஆகணுன்றாரு. பாடல்: முகத்தை பார்த்துக்கொள் பிராணி. ஓம் சாந்தி. குழந்தைகள் இதை கேட்கும் போது தன்னை ஆத்மா என நிச்சயம் செய்து கொண்டு அமர்ந்திருக்க வேண்டும் சொல்றாரு. இப்போ நம்ம இந்த உடல் கிடையாது, ஆத்மான்னு புரிஞ்சுட்டு நம்ம ஆத்மா முகத்தை பாருன்னா ஆத்மாவை தான் பார்க்க சொல்றாரு. அதாவது தந்தையாகிய பரமாத்மா நமக்காக சொல்லி கொண்டிருக்கிறார் என்பதை இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். இந்த வழிகாட்டுதல் அல்லது வழிமுறை ஒரே ஒரு தந்தை தான் கொடுக்கிறார். அதுதான் ஸ்ரீமத் என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீமத்னா உயர்ந்த வழியை கடவுள் தான் காட்டுறாரு. ஸ்ரீ என்றால் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானதுன்ட்டு பாபா சொல்றாரு. அவர் எல்லையற்ற தந்தை, அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் என்று சொல்லப்படுகிறார். அநேக மனிதர்கள் அந்த அன்போடு பரமாத்மாவை தந்தை என்று உணர்வதும் இல்லைன்னு சொல்றாரு. நிறைய பேருக்கு அந்த அன்போடு கடவுள் தான் நம்ம அப்பான்ட்டு உணர்றதே இல்லைன்றாரு. சிவனுக்கு பக்தி செய்யறாங்க, மிகுந்த அன்போடு நினைவு செய்யறாங்க என்ற போதிலும் மனிதர்கள் அனைவருக்குள்ளும் பரமாத்மா இருப்பதாக சொல்லிட்டாங்க. வெளி உலகத்துல பக்தி செய்யறாங்க, சிவன் கோயிலுக்கு போறாங்க, அன்போடு தான் அவரை நினைக்கிறாங்க. இருந்தாலும் எல்லா இடத்துலயும் அவர் இருக்கிறாருன்ட்டு சொல்லிட்டாங்க. எல்லாருக்குள்ளாரையும் பரமாத்மா இருக்கதா சொல்லிட்டாங்க. ஆக அந்த அன்பை யாரிடம் வைப்பதுன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. ஒருத்தர் தானே கடவுளா இருக்க முடியும். ஒருத்தர் அவர் தனியா இருக்கிறாருன்னா இப்போ அவர்கிட்ட நம்ம அன்பு வைக்கலாம். இப்ப வீட்டுல அம்மா அப்பா இருக்கிறாங்கன்னா அப்பா மேல அன்பு வைப்போம். எல்லாருமே அப்பான்னா யார் மேல அன்பு வைப்போம்? அதான் கேட்கிறாரு. அதனால் தந்தையிடம் விபரீத மாறுபட்ட புத்தி உள்ளவர்களாக ஆகிவிட்டுள்ளனர் சொல்றார் பாபா. இப்ப பாபா தான் கடவுள் இருக்கிறாரு. அவர் தனியா இருக்கிறாரு. அவர் எல்லாருக்குள்ளயும் இல்லை. அப்போ அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறான்னு சொல்லிட்டு விபரீத மாறுபட்ட புத்தி உள்ளவர்களாக ஆகிட்டாங்கன்றாரு. பக்தியில் எப்போது ஏதேனும் துக்கத்தின் நோய் வருகின்றதோ அப்போது அன்பை காட்டுறாங்க. பக்தியில எப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப கோயிலுக்கு போவாங்கன்னா ஏதாவது துக்கம் வருது அப்படின்னா தான் போவாங்க. சிலர் ரொம்ப பக்தி அதிகமா பண்றவங்களும் இருக்கிறாங்க. வாரம் வாரம் கோயிலுக்கு போவாங்க. அது எந்த நேரமும் பகவானை நினைக்க மாட்டாங்க. எப்ப துக்கம் வருது, நோய் வருது அப்படின்னா கடவுள் மேல அன்பு காட்டுறாங்கன்னு சொல்றாரு. பகவானே காப்பாற்றுங்கள் என்ன அழைக்கிறாங்கன்னு சொல்றாரு. குழந்தைகள் அறிவார்கள், கீதை என்பது ஸ்ரீமத் பகவானின் வாயின் மூலம் பாடப்பட்டது என்றுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பகவானே ராஜயோகம் கற்பித்தார் அல்லது ஸ்ரீமத் கொடுத்தார் என்பதாக வேறு எந்த ஒரு சாஸ்திரத்திலும் கிடையாது. கடவுளே இறங்கி வந்தாரு, ராஜயோகம் சொல்லி கொடுத்தாரு. ஸ்ரீமத் கொடுத்தாருன்னு எந்த ஒரு மகாபாரதம், ராமாயணம் எதுலையுமே இல்லை, சாஸ்திரத்துல இல்லைன்றாரு. ஒரே ஒரு பாரதத்தின் கீதைக்கு தான் பிரபாவம் அதிகம் உள்ளதுன்றாரு. ஒரே ஒரு கீதை தான் பகவானால் கூறப்பட்டதாகும் சொல்றார் பாபா. பகவான் என்று சொன்னாலே ஒரு நிராகாரரின் பக்கம்தான் பார்வை செல்கிறது.
இப்போ கடவுள்னாலே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு எந்த ஒரு உருவமும் வராது. இப்போ மற்ற தர்மத்திலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அல்லான்றாங்க, அப்போ வந்து அவங்க உருவமே இல்லைன்றாங்க. இவங்க வந்து கிறிஸ்டின்ஸ் வந்து காட்ஃபாதர் சொல்லிட்டாங்க. அப்போ எல்லாரோட பார்வையும் வந்து நிராகாரருடைய பக்கம் தான் போகுது இல்லையா? கடவுள்னு வந்து அப்படிதான் போகுது. கைவிரலால் மேலே சமிஞ்ஞை காட்டுவார்கள். கடவுள் மேல இருக்கிறாருன்னு காட்டுவாங்க. கடவுள்னு சொன்னாலே எந்த ஒரு உடம்பையோ எதையுமே சொல்ல மாட்டாங்க. அவர் மேல இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கிருஷ்ணரை பற்றி அது போல் ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள்னு சொல்றாரு. இப்ப கிருஷ்ணரை கடவுள்ன்ட்டு சொல்ல மாட்டாங்க. கிருஷ்ணர் கடவுள்னு சொன்னா எல்லா தர்மமும் ஏத்துக்க மாட்டாங்க. வேணா இந்து தர்மத்துல சொல்லுவாங்க, ஆனா மற்ற தர்மத்துல கிருஷ்ணரை கடவுள்னு ஏத்துக்க மாட்டாங்க. கிருஷ்ணர் மேல இருக்கிறான்னு சொல்ல மாட்டாங்க. ஏனென்றால் அவரோ தேகதாரி அல்லவா இல்லையான்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுக்கு இப்போது அவரோடு உள்ள சம்பந்தம் பற்றி தெரிந்து விட்டது. இப்ப நமக்கு கிருஷ்ணருக்கும் என்ன சம்பந்தம் தெரிஞ்சிடுச்சு. அதனால் சொல்லப்படுகிறது தந்தையை நினைவு செய்யுங்கள். இப்ப பாபாவுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் தெரிஞ்சிடுச்சு. அதனால சொல்றாரு என்ன நினைவு செய்யுங்க. அவர் அப்பா, நம்மளா குழந்தைகள். அவரிடம் அன்பு வையுங்கள் என்று சொல்றாங்க. ஆத்மா தன்னுடைய தந்தையை நினைவு செய்கின்றது. இப்போது அந்த பகவான் குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். இப்ப ஆத்மா வந்து அதனுடைய அப்பாவை நினைவு செய்யுது. இப்ப அந்த கடவுளே வந்து குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கிறார். ஆக அந்த நஷா மிகவும் அதிகரிக்க வேண்டும், போதை ஏறணும். இப்ப கடவுளே வந்து பாடம் எடுக்கிறார். எனக்கு பாருங்க, எனக்கு டீச்சரை யார் வந்திருக்கிறது? எனக்கெல்லாம் பாடம் எடுக்கிறதுக்கு கடவுளே வர வேண்டியதா இருக்குது. அவரே வந்து பாடம் எடுக்கிறாருன்னா எவ்வளவு ஒரு போதை இருக்கணும்ன்றாரு. மேலும் நஷாவும் நிலையாக அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது தினம் ஒரு நாள் முரளி கேட்குறான், அடுத்த நாள் முரளி கேட்குறான், டெய்லியுமே போதை ஏறணுன்றாரு. பிராமணி முன்னால் இருந்தால் மட்டும் நஷா அதிகரிக்கிறது. அப்போ சிஸ்டரோ பிரதரோ பாடம் எடுக்கிறாங்க, பாபா அவங்கள வந்து கருவியாக்கி எடுக்க வைக்கிறாங்க. அப்போ மட்டும் போதை இருக்கு. பிராமணி இல்லை என்றால் நஷா காணாமல் போகிறது என்று இருக்கக்கூடாது. சென்டர்ல சிஸ்டர் இல்லைன்னா உடனே போதை போயிடுது, அப்படி இருக்கக்கூடாது. பிராமணி இல்லாமல் எங்களால் வகுப்பு நடத்த முடியாது என்றெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு பாபா. சில சென்டர்கள் பற்றி பாபா புரிய வைக்கிறார். அங்கிருந்து 5-6 மாதங்கள் கூட பிராமணி வெளியே சென்று விட்டாலும் தங்களுக்குள் சென்டரை பராமரித்துக் கொள்கின்றனர். சில சென்டர்ல அப்படிதான் சிஸ்டரோ பிரதரோ வெளியே 5-6 மாசம் எங்கேயா வேலையா ஏதாவது போயிட்டாங்கன்னா பாபா அவங்களை எங்கேயா அனுப்பிச்சு வச்சிட்டாருன்னா அவங்களுக்குள்ளார சென்டரை வந்து பாத்துக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஏனென்றால் படிப்பு சுலபமானது தானே, யாருனாலும் கிளாஸ் எடுக்க முடியும்ன்றார். அநேகரோ பிராமணி இல்லை என்றால் பார்வையற்றவராக ஊமைகளாக ஆகிவிடுகின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. சிலர் வந்து வரவே மாட்டாங்க. சிஸ்டர் அது பிரதர் இல்லைன்னா சென்டர் பக்கமே போக மாட்டாங்க. அவங்க இருந்தாதான் நான் போவேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பிராமணி வெளியே போய்விட்டால் சென்டருக்கு வருவதே விட்டு விடுகின்றனர் சொல்றாரு. அநேகர் அமர்ந்துள்ளனர், வகுப்பு நடத்த முடியாதா என்ன அப்படின்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. குரு வெளியில் சென்று விட்டால் சீடர்கள் கடைசியில் பராமரிக்கிறார்கள் இல்லையா? வெளியில கூட குரு போயிட்டாருன்னா சிஷ்யருங்க பாத்துக்கிறாங்க. அந்த மாதிரிதான் இங்கேயும் குழந்தைகள் சேவை செய்ய வேண்டும். இப்ப நம்மளும் வந்து இல்ல பிரதர் இல்ல சிஸ்டர் இல்லைன்னு நம்மளும் கிளாஸ் எடுக்க ரெடி ஆகிக்கணுன்றாரு. மாணவர்களில் நம்பர் பிரகாரமாய் இருக்கவே செய்கின்றனர். எங்கே முதல் தரமானவர்களை அனுப்புவது என்பது பாப்தாதாவுக்கு தெரியும் சொல்றாரு. எந்தெந்த இடத்துலலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை அனுப்பணுன்ட்டு பாபாவுக்கு தெரியும். குழந்தைகள் இத்தனை ஆண்டுகள் கற்றுக்கொண்டுள்ளனர் என்றால் கொஞ்சம் தாரணையும் ஆகியிருக்கும் தானே. ஒரு 5 வருஷம் நம்ம முரளி கேட்டனால நல்லா தாரணை ஆயிடும். ஏன்னா 5 வருஷம் முரளி தான் திரும்ப திரும்ப வருது. அதனால கண்டிப்பா வந்து ஞானம் வந்து ஓரளவுக்கு தாரணை ஆகியிருக்கும். தங்களுக்குள் ஒன்று கூடி சென்டரை நடத்துவதற்கு முரளியோ கிடைக்கவே செய்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாயிண்ட்டுகளின் ஆதாரத்தில் தான் புரிய வைக்கின்றனர். கேட்பதற்கான பழக்கம் ஏற்பட்டு விட்டதென்றால், ஆனால் மற்றவர்களுக்கு சொல்வதற்கான பழக்கம் ஏற்படுவதில்லைன்னு சொல்றாரு. கேட்குறாங்க முரளி, ஆனா மற்றவங்க சொல்றதுக்கு பழக்கம் ஏற்படுவதில்லைன்றார். நினைவில் இருந்தால் பிறகு தாரணையும் இருக்கும்ன்றார் பாபா. பாபாவை நினைச்சோன்னா முரளி பாயிண்ட்ஸ் எல்லாமே தாரணை ஆகுன்றாரு. பிராமணி சென்று விட்டால் நல்லது, நான் சென்டரை பார்த்து கொள்கிறேன் என்று சொல்வதற்கு சென்டரில் யாராவது இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றார். ஏன்னா நம்ம யாரையும் நம்பி இருக்கக்கூடாதுல்ல. பாபா வந்து என்ன சொல்றாரு, அவரை நம்பிதான் இருக்கணும். எந்த ஒரு தேகாதாரையும் நம்பி இருக்கக்கூடாது. அதனால இப்போ ஒரு சென்டர்ல பிராமணி இல்லை அப்படின்னா நான் சென்டருக்கே போக மாட்டேன் அப்படி கிடையாது. சென்டருக்கு போகணும், இருக்கிறவங்க யாராவது கிளாஸ் எடுக்க கத்துக்கணும், யாராவது சென்டரை நிர்வகிக்க கத்துக்கணுன்றாரு. பாபா பிராமணியை எங்கோ நல்ல சென்டருக்கு சேவைக்காக அனுப்பியிருக்கிறார். பிராமணி இல்லை என்று குழப்பமடைய கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாம் டிராமா படி நடக்குது. பாபா தான் அவங்கள எங்கேயோ அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு. அதனால அவங்க இல்லை சிஸ்டர் இல்லை அப்படின்னு குழப்பமடையக்கூடாது. பிராமணி போல் ஆகவில்லை என்றால் மற்றவர்களை தனக்கு சமமாக எப்படி ஆக்குவார்கள்னு சொல்லி பாபா சொல்றாரு.
இப்போ ஒரு சிஸ்டர் கிளாஸ் எடுக்கிறாங்க சென்டர்லனா, அவங்க எடுத்து 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 அவங்கள மாதிரி மற்றவங்களையும் மாற்றணும். அப்போ தான் அவங்க எங்கேயாவது வெளில போனாலும் அவங்களுக்கு சமமாக இன்னொருத்தவங்க கிளாஸ் எடுப்பாங்க. அதனால் அவங்கள மாதிரி நம்ம ஆகணும்னு சொல்லி பாபா சொல்கிறார். பிரஜைகளை எப்படி உருவாக்குவார்கள், அப்புறம் பிரஜைகளை எப்படி உருவாக்குவாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. முரளியோ அனைவருக்கும் கிடைக்கிறது இல்லையா? முரளி எல்லாருக்கும் கிடைக்குது. நாம் கதியில் பீடத்தில் அமர்ந்து புரிய வைக்க வேண்டும் என்ற குஷி குழந்தைகளுக்கு இருக்கணும். இப்போ வந்து சிஸ்டர்லாம் இருக்கிறாங்க, சரண்டர் சிஸ்டர். இன்னுமே நிறைய பேர் சின்ன சின்ன குழந்தைகள் சிஸ்டர்ஸ் மாதிரி சரண்டர் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குஷி இருக்கணும், நஷா இருக்கணும். நம்மளும் கதியில் உட்காந்து ஞானத்தை படித்து புரிய வைக்கணும். பயிற்சி செய்வதால் சேவதாரி ஆக முடியுன்றாரு. நீங்கள் பயிற்சி பண்ண பண்ண ப்ராக்டிக்கலாக நீங்கள் பாடம் எடுக்க எடுக்க உங்களால் சேவதாரி ஆக முடியுன்றாரு. பாபா கேட்குறார், சேவை செய்பவராக ஆகிவிட்டீர்களா? ஆக யாருமே வெளிப்படுவதில்லைன்றாரு. சேவைக்காக விடுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ வேலைக்கு போகிறீங்கன்னா லீவ் எடுத்துகிட்டு வந்து சேவை செய்யணுன்றாரு. எங்கிருந்து சேவைக்காக அழைப்பு வந்தாலும் விடுப்பு எடுத்துக்கொண்டு அங்கே சென்று விட வேண்டும் சொல்கிறாரு. எங்கெல்லாம் சேவைன்னு வருதோ அங்கே பாபா சேவைன்னா ஓடணுன்றார். லீவ் போட்டுட்டு பந்தனத்திலேருந்து விடுபட்ட குழந்தைகள் அது போல் சேவை செய்ய முடியும். இப்போ பந்தனமே இல்லை, வீட்டில் வந்து பந்தனம் இல்லை, நம்ம வந்து குழந்தை குட்டி மாமனார் மாமியார் அந்த மாதிரி நிறைய பந்தனம் இருக்கிறவங்களால வெளியே போக முடியாது. பந்தனமே இல்லைன்னா அவங்க போயிட்டு சேவை செய்ய முடியுன்றார். அந்த அரசாங்கத்தை காட்டிலும் இந்த அரசாங்கத்தின் வருமானம் மிக உயர்ந்ததாகுன்றார். அந்த கவர்மெண்ட்டை காட்டிலும் இந்த ஈஸ்வரியா கவர்மெண்ட்னுடைய வருமானம் மிக உயர்ந்ததுன்றாரு. பாபாவுக்காக உழைக்கணுன்றாரு. பாபாக்காக இல்லை, நமக்காக தான். சொர்க்கத்துக்கு போகிறோன்னா இங்கேயே நம்ம 21 பிறவிக்கு ஆஸ்தி எடுக்கணும்னா இங்கே சேவையும் செய்யணுன்றாரு. பகவான் கற்பிக்கிறார். இதன் மூலம் 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் எஜமானராக ஆகிறீங்க. கடவுளே சொல்லி கொடுக்குறாருல. அதாவது 21 பிறவிக்கு நீங்கள் சொர்க்கத்துக்கு எஜமானராக ஆகிறீங்க. எவ்வளோ பெரிய வருமானன்றார் பாபா. அந்த வருமானத்தினால் என்ன கிடைக்கும்? வெளி உலகத்தில் நீங்கள் போகிறீங்க ஒரு வேலைக்கு, அதனால் என்ன கிடைக்கும்? அற்ப காலத்தின் சுகம்தான் கிடைக்கும்ன்றார் பாபா. இந்த ஒரு பிறவிக்கு தான் அது நம்ம சம்பாரித்து சேர்த்து வைப்போம். அது இங்கே வந்து நிலை இல்லாத வாழ்க்கையாக இருக்குது இல்லையா? அதனால் ஒரு பிறவிக்கு தான் நமக்கு சுகம்ன்றாரு. இங்கோ பாபா வந்து பெரிய வருமானது, உலகத்துக்கே எஜமானராக ஆகிறீங்க. யாருக்கு உறுதியான நிச்சயம் உள்ளதோ அவர்களோ சொல்வாங்க. பாபா மேலே நிச்சயம் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நாங்கள் இதே சேவையில் ஈடுபட்டிருப்போம் என்று. சிலர் வேலையெல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க. அரசாங்க வேலையை கூட விட்டுட்டு சரண்டராகி போயிருக்கிற பிரதர்ஸையும் பார்க்குறோம், சிஸ்டர்ஸையும் பார்க்குறோம். நிறைய கோடீஸ்வரியாக இருக்கிறவங்களாம் எனக்கு இதெல்லாம் வேணான்ட்டு சேவையில் இறங்கியிருக்கிறாங்க, சரண்டராக இருக்கிறாங்க. அந்த மாதிரி சிஸ்டர்ஸையும் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி உறுதியான நிச்சயம் அவங்களுக்கு இருக்குது, அதனால அவங்க ஒரேடியாக இறங்கிட்டாங்க. ஆனால் முழுமையான நஷா கூட இருக்க வேண்டும்ன்றாரு. ஆனால் போதையும் இருக்கணும். நாம் யாருக்காவது புரிய வைக்க முடியுமா என்று பார்க்க வேண்டும். சரி, நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே சேவையில் இறங்கணும்னா நம்ம போதையும் நமக்கு இருக்கணும். நம்ம வந்து டீச்சராகவும் ஆகணும். புரிய வைக்கணும். புரிய வைக்க முடியுமான்ட்டு பார்க்கணும். புரிய வைப்பது கூட மிகவும் சுலபம்ன்றார் பாபா. கலியுக கடைசியில் இவ்வளவு கோடி மனிதர்கள் இருக்கிறாங்க. சத்தியுகத்தில் நிச்சயமாக கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கத்தில் நிச்சயமாக கொஞ்சம் பேர் தான். இப்போதான் 1000 கோடி 800 கோடி இருக்கிறாங்களே, அதன் ஸ்தாபனைக்காக நிச்சயமாக பாபா சங்கமயுகத்தில் தான் வருவார். இப்போ சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணணும்னா இந்த கலியுக இறுதியில சங்கமுகத்துல தான் பாபா வராரு. பழைய உலகத்தின் விநாசம் நடைபெற போகிறது. இப்ப பழைய உலகம் அழிய போகுது. மகாபாரத யுத்தம் புகழ் பெற்றதுன்றாரு. எப்போது பகவான் வந்து சத்தியவதற்காக ராஜயோகம் கற்பித்த ராஜாக்கெல்லாம் மேலான ராஜா ஆக்குறாரோ அப்போதுதான் இந்த மகாபாரத யுத்தம் கூட நடைபெறும்ன்றாரு. கடவுளே வந்து சொர்க்கத்தை உருவாக்கி எல்லாரையும் ராஜாக்கள்லாம் ராஜாவா ஆன பிறகுதான் இந்த யுத்தம் வந்து மகாபாரத போர் யுத்தம் வந்து நடைபெறும்ன்றாரு. கர்மாதீத அவஸ்தாவை அடைய செய்கிறார். எல்லாரையும் கர்ம கணக்கை முடிக்க வைக்கிறாரு. ஏன்னா நம்ம 63 ஜென்மமா என்னென்னலாம் பண்ணி கர்ம கணக்கை உருவாக்கி வச்சிருக்கோம். எது பண்ணமோ இல்லையோ எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு, எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணி, எல்லாருக்கிட்டையும் கடனை வாங்கி ஏமாத்தி அந்த 5 விகாரத்துக்கு வசப்பட்டு என்ன பண்ணி வச்சிருக்கிறோமோ கர்ம கணக்கை எகிரி செஞ்சு வச்சிருக்கிறோம் எல்லாரும். பிகேஸே இப்படி இருக்கும்போது அப்போ முழு உலகமும் எப்படி பிகேஸ் இருக்காங்களோ அப்படிதான் முழு உலகமும் இருப்பாங்க. அதனால கர்ம கணக்கு இப்போ மாத்துறாரு. வந்து ஃபர்ஸ்ட் பிகேஸ் மாத்தினா உலகமே உருப்பிட்டுருன்ட்டு நம்மளை தான் மாத்துறாரு. நம்மளெல்லாம் செலக்ட் பண்ணி நம்ம கர்ம கணக்கை முடிக்க வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவர் பண்றதே அதான். கம்முன்னு இருங்க, எல்லாத்தையும் முடிச்சிருங்கன்ட்டு நம்மளை வந்து மாத்துறாரு. நம்மளை மாற்றி கர்ம கணக்கை முடிக்க வைக்கிறார். கர்மாதீத அவஸ்தாவை எல்லாரையும் அடைய செய்கிறார். பாபா சொல்கிறார்,
தேகத்துடன் கூட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டு என்னை மட்டும் நினைவு செய்வீர்களானால் பாவங்கள் நீங்கிவிடும் சொல்றாரு. இப்ப தேகம், தேக சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் விட்டுடுங்க. நீங்க ஆத்மா தனியா வந்தீங்க, தனியா தான் போக போறீங்க. இன்னும் அந்த உடம்ப கூட எடுத்துட்டு போக முடியாது. அப்புறம் என்ன இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்னு, இந்த தர்மம், நான் ஓபிசி, எம்பிசி, இதெல்லாம் இங்க எதுவுமே கிடையாது. இதான் சாங்கியம், சம்பிரதாயம். எங்க வீட்டுல இதான் பண்ணுவோம், அதான் பண்ணுவோம், இதுதான் சாங்கியம், அதாவது அத்தனை பரம்பரையா நாங்க இதான் பண்ணிட்டு வரோம், இதெல்லாம் விடுங்கன்ட்டார் பாபா. நீங்க ஆத்மா, நீங்க தனியா வந்தீங்க, தனியா போக போறீங்க, அவ்வளவுதான். என்னை மட்டும் இப்ப நினைவு செய்வீர்களானால் பாவங்கள் நீங்கி விடும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மான்னு புரிஞ்சுட்டு அவரை நினைக்க நினைக்க அந்த ஆத்மால இருக்க துரு நீங்கிறோம். தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும்ன்றார் பாபா. இதில் தான் முயற்சியே உள்ளது. இதுதான் முயற்சியே. அப்பதான் அந்த உடல் உணர்வை விட முடியும். உங்கதான் உடல் கடைசி வரைக்கும் பிடிச்சி இழுக்கும். யோகத்தின் அர்த்தத்தை ஒரு மனிதர் கூட புரிந்து கொள்ளவில்லைன்றாரு. யோகானா என்னன்னு யாருமே புரிஞ்சுக்கலன்றாரு. யோகான்றது நினைவு, கடவுளோட நினைவு. அவரை நினைக்க நினைக்க அவர் மாதிரி நம்மளால மாற முடியும். பாபா புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தினுடையது கூட டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது. இப்போ பக்தி மார்க்கத்துல என்னென்னலாம் சாங்கியம், சம்பிரதாயம் எல்லாம் நம்ம கடைபிடிச்சோமோ அதெல்லாம் 63 பிறவிகளா மனுஷனா உருவாக்குனது. எதுக்காகனா கடவுளை தேடி தேடி அலைஞ்சாங்க. அதுக்காக இதெல்லாம் செஞ்சா இப்படி பண்ணா அடைய முடியுமான்ட்டு அதையும் இதையும் செஞ்சு இப்ப வந்து மூட நம்பிக்கையில வந்து நிக்குது பக்தி மார்க்கம். இது கூட டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதாவது போய் ஒரு மரத்துல தொட்டில் கட்டினா குழந்தை பிறக்குமா, இதெல்லாம் நிறைய மூட நம்பிக்கை. பாருங்களேன், இது பக்தி மார்க்கமே மூட நம்பிக்கை தான். ஒரு விளக்கேத்தனா, இந்த இடத்துல விளக்கேத்தனா எனக்கு வீடு கட்டிடுவீங்களா, ஒரு கல் அடுக்கி வச்சா வீடு கட்டிடுவோமா, இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு பாருங்க. எல்லாமே மூட நம்பிக்கை, அறிவே கிடையாது, ஞானமே இல்லாதது தான் பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கம் நடைபெற்றுதான் ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா பக்தி மார்க்கமும் நடைபெற்றுதான் ஆகணும். ஏன்னா 63 பிறவியா நமக்கு வந்து அவுட்டு, சுத்தமா மனசு புத்தியில ஞானமே அவுட்டு. அப்ப நம்ம பக்தி தான் செஞ்சுட்டு இருப்போம் இல்லையா. கடவுள் யார் யாருன்னு தேடி தேடி அலையிறோம். விளையாட்டு உருவாக்கப்பட்டதாகுன்றார். இது ஒரு விளையாட்டு. ஞானம், பக்தி, வைராக்கியம் மூணும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஞானம் அடையிறீங்க, அறிவாளியா மாத்திட்டு போறாரு. அப்புறம் அரைக்கல்பம் கடவுளையும் மறந்துடுறோம், நம்ம யாருன்னு மறந்துடுறோம், பக்தி செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்புறம் பக்தி மேல ஒரு வைராக்கியம், முழு உலகம் மேல வைராக்கியம். அப்புறம்தான் ஞானமே பிறக்குது. வைராக்கியமும் 2 விதமாக உள்ளதுன்றார். ஒன்று எல்லைக்குட்பட்ட வைராக்கியம், சுடுகாட்டு வைராக்கியம்னு சொல்லுவாங்க. இப்ப யாரா இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வெறுத்து போயிடும். அப்படியே அந்த ஒரு வாரம் மட்டும் சி என்னடா இது வாழ்க்கை, நம்மளும் செத்துருவோம், எல்லாரும் தான் சாவ போறாங்க, எதுக்கு இதை வாழணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் வந்துடும். இந்த இவங்கெல்லாம் சன்னியாசிகள்லாம் வீடை விட்டே போயிடுறாங்க இல்லையா. அந்த மனைவி மக்கள்லாம் விட்டுட்டு, இது என்ன இது ஒரு வாழ்க்கை, காக்கை எச்சைக்கு எச்சத்துக்கு சமமான சுகம்ன்ட்டு வீட்டை விட்டு காட்டுக்கு போயிடுறாங்க. அது எல்லைக்குட்பட்ட வைராக்கியம். வீடு வாசல தான் விடுவாங்க, ஆனா உலகத்தை விட மாட்டாங்க, உலகத்துல தான் வாழ்வாங்க. மற்றபடி அந்த நம்ம வந்து உலகத்தையே மறக்கிறோம் இல்லையா, அது வந்து எல்லையற்ற வைராக்கியம். இன்னொன்று எல்லையற்ற வைராக்கியம். இது வந்து எல்லையற்ற வைராக்கியம் எப்பயும் இருக்கணும். சும்மா யாராவது இறந்துட்டாங்கன்னா ஒரு 10 நாளைக்கு, அது அந்த வைராக்கியம் கிடையாது, சுடுகாட்டு வைராக்கியம் கிடையாது. இது எப்பயுமே இருக்கணும். எனக்கு ஒரு பாபா தவிர வேற யாரும் இல்லை, இதான் எல்லையற்ற வைராக்கியம். முழு உலகத்தையுமே சன்னியாசம் பண்ணணும், உடம்ப கூட மறக்கணும், அதுதான் எல்லையற்ற வைராக்கியம். இப்போது குழந்தைகள், நீங்கள் பழைய உலகம் முழுவதையும் மறப்பதற்கான முயற்சி செய்றீங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த உலகமே எனக்கு வேணாம் அப்படின்ட்டு மறப்பதற்கு முயற்சி செய்றீங்க. ஏனென்றால் நீங்கள் அறிவீர்கள், நாம் இப்போது சிவாலயம் போயிட்டு இருக்கிறோம். ஏன் வேணாம் இந்த உலகம், நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், தூய்மையான உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம்ன்றார். நீங்கள் அனைவரும் பிரம்ம குமார் குமாரிகள், சகோதர சகோதரிகள். விகாரி திருஷ்டி உங்களுக்குள்ளார இருக்க முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தற்சமயத்துல அனைவருடைய திருஷ்டியும் குற்றமானதாக ஆகிவிட்டுள்ளது. ஆனா நம்ம வாழ்றது கலியுகம். கலியுகம் அந்த பக்கம், நம்ம சங்கமயுகம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாருடைய திருஷ்டியும் மோசமானதா தான் இருக்குது. நல்லவங்களே வந்தா கூட கெட்டவங்களா தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்வை மாறிடுச்சு, குற்றமானதாக ஆகிடுச்சு. உடம்ப பாக்குறாங்க இல்லையா, உடம்ப பார்த்துட்டு நல்லவங்க கெட்டவங்க கூட கண்டுபிடிக்க தெரியாது, எல்லாரையும் கெட்டவங்களாவே தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி உலகம் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தமோ பிரதானம் இல்லையா, இப்ப ரொம்ப தமோ பிரதானமா ஆயிடுச்சு. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. பார்த்தா நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, ஆனா கொலை கூட பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா. கலியுகம் அந்த மாதிரி மோசமா இருக்கு. தமோ பிரதானம் இல்லையா, இதன் பெயரே நரகம்ன்றாரு. ஆனால் தன்னை நரகவாசி என புரிந்து கொள்வதே இல்லை. ஆனா இங்க வாழற ஒருத்தவங்களும் நம்ம நரகத்துல வாழறோன்றதே தெரிஞ்சுக்கல, தன்னை பற்றி அறிந்து கொள்ளவில்லை என்றால் சொர்க்கம் நரகம் இங்கே உள்ளதுன்ட்டு சொல்லிடுறாங்க. தன்னை பத்தி அவங்களுக்கு தெரியல, நம்ம வந்து ஒரு நரகவாசின்ட்டு. அதனால சொர்க்கமும் இங்கதான், நரகமும் இங்கதான் நினைச்சுக்கிறாங்க. அதாவது இப்போ ஒண்ணு பணக்கார வீட்டுல வாழறோம், ஒரு கார் பங்களாவோட இருக்கிறேன்னா நான் சொர்க்கத்துல இருக்கிறேன்,
எனக்கு என்ன குறை, நான் ஜாலியா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. யாருடைய மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை சொல்லிவிட்டனர் சொல்லி பாபா சொல்றாரு. இது ஒன்றும் சொர்க்கமே அல்ல. சொர்க்கத்திலோ ராஜ்யம் இருந்ததுன்றாரு. சொர்க்கம் எப்படி தெரியுமா இருக்கும்? அங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க, எல்லாருமே தங்க மாளிகையில இருப்பாங்க, எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. இங்க எப்படி இருக்காங்க? பணக்காரங்க ஜாலியா இருக்காங்க, ஏழைகள் சோத்துக்கு திண்டாடுறாங்க. இது ஒன்றும் சொர்க்கம் இல்லைன்றார் பாபா. சொர்க்கத்துல ராஜ்யம் இருந்தது, லட்சுமி நாராயணன் ராஜ்யம் இருந்தது, தர்மம் சார்ந்த நேர்மையானவர்களாக இருந்தாங்க. இங்க யாருமே நேர்மையானவங்களே கிடையாது. எவ்வளவு பலம் இருந்தது, இப்போது மீண்டும் நீங்கள் புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீங்கன்றாரு. அங்க எவ்வளவு சக்தி இருந்தது, அதுக்காக தான் இப்ப நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்ன்றாரு. உலகத்தின் எஜமானர் நீங்கள் ஆகிவிடுவீர்கள், நீங்க ஆயிடுவீங்க. நீங்க முயற்சி பண்ணி பண்ணி நீங்க எல்லாரும் உலகத்துக்கு எஜமானர் ஆயிடுவீங்கன்றாரு. இங்கே நீங்கள் வருவதே உலகத்தின் எஜமானர் ஆவதற்காக தான் சொல்றாரு. இங்க நம்ம சென்டருக்கு வர ஒவ்வொருத்தரும் எதுக்காக வரோம் அப்படின்னா உலகத்துக்கு எஜமானர் ஆகிறதுக்காகன்றாரு. சொர்க்கத்தின் இறைவனாகிய தந்தை, ஹெவன்லி காட்ஃபாதர், சிவ பரமாத்மா என அழைக்கப்படுபவர் உங்களுக்கு படிப்பு சொல்லி தருகிறார். சொர்க்கத்தை படிச்சவரு காட்ஃபாதர், ஹெவனை படிச்சார்ன்ட்டு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, பைபிள்ல இருக்குது. அவர் சிவ பரமாத்மா என்று அழைக்கப்படுவர்ன்ட்டு பாபா சொல்றாரு. உங்களுக்கு படிப்பு சொல்லி தருகிறார். அவரே தான் நமக்கு பாடம் எடுக்கிறார். ஏன்னா நம்மளை மாத்தினா தானே, ஆத்மாவை மாத்தினா தானே கொண்டு போய் விட முடியும் சொர்க்கத்துல. சொர்க்கத்துல யார் வாழ்வாங்க? இதே ஆத்மாக்கள் தான் அங்க போய் தேவதையா வாழறாங்க. அதனால நமக்கு பாடம் எடுக்க வந்திருக்கிறார். குழந்தைகளிடம் எவ்வளவு நஷா இருக்க வேண்டும், முற்றிலும் சுலபமான ஞானம் இதுன்றாரு. குழந்தைகளாகிய உங்களிடம் என்னென்ன பழைய பழக்கங்கள் உள்ளனவோ அவற்றை விட்டுவிட வேண்டும் சொல்றாரு. இப்ப என்னென்ன நம்ம கிட்ட பழக்கம், பொறாமையின் பழக்கம் கூட அதிகமாக நஷ்டத்தை ஏற்படுத்துன்றாரு. சிலர்கிட்ட பொறாமை, சிலர்கிட்ட சோம்பேறித்தனம், இந்த மாதிரி விதவிதமான விகாரம் இருக்குது. அந்த பழக்கத்தெல்லாம் விட்டுடுங்கன்றாரு. உங்களுடைய ஆதாரம் அனைத்தும் முறையில் தான் உள்ளது. நீங்க எல்லாமே மனுஷங்கள்ட்ட நம்மளுடைய ஆதாரம் இல்லை, நம்மளுடைய ஆதாரம் எல்லாமே இந்த முரளியை பொறுத்து தான். நீங்க முரளி எவ்வளோ படிக்கிறீங்க, முரளியை பாபாவை நினைக்கிறீங்க, அதை பொறுத்து தான் உங்களுடைய பதவி. நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் முரளி பற்றி சொல்ல முடியுன்றார். ஆனால் உள்ளுக்குள் பொறாமை உள்ளது. இவர் ஒன்றும் பிராமணி கிடையாது, இவருக்கு என்ன தெரியும்? இப்ப யாராவது சென்டர்ல சிஸ்டர் போயிட்டாங்க, பிரதர் போயிட்டாங்க, வேற யாராவது முரளி எடுக்கிறாங்கன்னா கேட்குறவங்களுக்குள்ளார என்ன ஓடுதுன்னா, இவங்க என்ன சிஸ்டரா, இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு ஓடுது. அதாவது பொறாமையில, அதாவது அவங்க போய் கிளாஸ் எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையில நினைக்கிறாங்க. அவ்வளவுதான், அடுத்த நாள் வரவே மாட்டார்கள். சிஸ்டரே இல்லை, நம்ம எதுக்கு போனோம், இவங்கெல்லாம் கிளாஸ் எடுத்தா நான் போக மாட்டேன்ட்டு போக மாட்டாங்க. இதை கூட பொறாமன்றாரு. இந்த மாதிரி பழக்கங்கள் பழையதாக ஆகிவிட்டனர் சொல்றாரு. இந்த மாதிரி பழக்கம் நம்மள பழைய மாதிரி ஆக்கிடும்ன்றாரு. இதன் காரணமாக சேவைக்கும் குந்தமாக ஆகிவிடுகிறது. இதனால சர்வீஸ் நடக்க மாட்டுதுன்னு சொல்றாரு. ஞானமும் மிகவும் ஈஸி தான், சுலபமானது தான். குமாரிகளுக்கோ எந்த ஒரு வேலை எதுவும் கிடையாது. அவர்களிடம் கேட்கப்படுகின்றது, அந்த படிப்பு நன்றாக உள்ளதா, இந்த படிப்பு நன்றாக உள்ளதான்ட்டு. இப்ப சிஸ்டர்ஸ், இந்த கல்யாணம் ஆகாதவங்க சரண்டர் ஆகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வேலையெல்லாம் எதுவும் கிடையாது. அவங்கள்ட்ட கேட்குறாரு பாபா, உங்களுக்கு அந்த படிப்பு நல்லா இருக்கா, இந்த படிப்பு நல்லா இருக்கா? அப்போது சொல்றாங்க, ஸ்கூலுக்கும் போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, இங்கேயும் வராங்கன்னா கேட்குறாரு பாபா, அந்த படிப்பு நல்லா இருக்கா, இந்த படிப்பு நல்லா இருக்கா? அப்போது குமாரிகள் சொல்றாங்க, இந்த படிப்பு மிக நன்றாக உள்ளதுன்ட்டு குமாரிகள் சொல்றாங்க. பாபா, இப்போது நாங்கள் அந்த படிப்பை படிக்க மாட்டோம் சொல்றாங்க, மனம் ஈடுபடுவதில்லைன்னு சொல்றாங்க. காலேஜுக்கு போறது, ஸ்கூலுக்கு போறதெல்லாம் பிடிக்கல. இங்க முரளியை படிச்சுட்டு அதை பண்ணா பிடிக்கல, மனசு ஈடுபடல பாபான்றாங்க. லௌகீக தந்தை ஞானத்தில் இல்லை என்றால் அடி வாங்குவார்கள். அவங்க அப்பா, அதாவது அந்த சிஸ்டரோட அப்பா, அவங்க ஞானத்துல இல்லை, பிகேவா இல்லை, நான் பிகேவா இருக்கிறாங்கன்னா வாங்குவாங்க இல்லையா. நீ போய் உன்னை காலேஜ் சேர்த்து படிக்க வச்சா, நீ இங்கே போயிட்டு சென்டரில் போயிட்டு நான் அதை படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன்ட்டு திட்டுவாங்க. பிறகு பெண் குழந்தைகள் சிலர் பலவீனமாகவும் ஆகிறாங்கன்றாரு. புரிய வைக்க வேண்டும் இல்லையா, இந்த படிப்பினால் நாம் மகாராணி ஆவோம். நீங்க உங்க அப்பாவுக்கு புரிய வைக்கணும், இந்த படிப்புனால நாங்க மகாராணி ஆவோம். அந்த படிப்புனால் என்ன, ஒன்றுக்கும் உதவாத ஏதாவது ஒரு வேலைக்கு போவாங்கன்னு சொல்றாரு. இந்த படிப்போ வரும் 21 பிறகுகளுக்கு சொர்க்கத்தின் எஜமானரா ஆக்குது நம்மளன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது அனைவரும் நரகவாசிகள். இப்ப நம்ம இருக்கிற கலியுக கடைசி நரகவாசியா இருக்கிறாங்க எல்லாரும்ன்றாரு. இப்போது பாபா சொல்றார், நீங்கள் சர்வ குண சம்பன்னமாக இருந்தீங்க. நீங்க தான் ஒரு காலத்துல 5000 வருஷத்துக்கு முன்னாடி குணங்கள் நிறைஞ்சு, குணங்கள்னா அந்த அன்புல 100%, அமைதியில 100%,
அன்புனா அப்படியே நிரம்பி இருக்கும் உங்ககிட்ட அன்பு, அமைதியும் நிரம்பி இருக்கும். அந்த மாதிரி சம்பன்னமா இருந்தீங்கன்றாரு. சர்வ குணமும் சம்பன்னமாக தேவதைகளாக நீங்க ஒரு காலத்துல இருந்தீங்க. இன்னைக்கு உங்கள்ட்ட ஒரு துளி அன்புக்கு ஏங்க வேண்டியதா இருக்கு. ஒரு துளி அன்பு யாருக்கும் காட்ட நம்மளாலையும் கொடுக்க முடியல, மத்தவங்களும் நமக்கு கொடுக்க முடியல. என்ன ஒரு எப்படி ஆயிட்டோம், எல்லாமே வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஆத்மால அன்பும் இல்ல, அமைதியும் இல்ல, சக்தியும் இல்ல, எதுவும் இல்ல. எதாவது தாங்கிக்கிற ஒரு சக்தி இருக்கா? அதுவும் இல்ல. ஏற்றுக்கொள்ற சக்தியும் இல்ல. எல்லாம் எங்க போச்சு? எல்லாம் அந்த 5 விகாரத்தினால போயிடுச்சு. ஆத்மால இருக்கிற அந்த சக்தி, இந்த தெய்வீக குணங்கள் எல்லாம் எப்படி போச்சுன்னா 5 விகாரம், முக்கியமா காம விகாரத்தினாலதான் போச்சு. அதனாலதான் சொல்றாரு, அதை விட்டுடுங்க, அது மகா சத்ரு. அதனால உங்களால அன்பா இருக்க முடியாது எல்லாரு கூடயும். ஒரு விகாரத்தினால ஒரு பெண் குழந்தைகளை கொலை பண்றாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதனால தானே தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அது தெரிய மாட்டுது பாருங்க. அது எது கெட்டது எது நல்லதுன்னு யாருக்குமே தெரியல. இப்போது நீங்களே எவ்வளவு தம பிரதானமாக ஆகிவிட்டு இருக்கிறீர்கள். இந்த பிகேஸே நம்மளே வந்து ரொம்ப தம பிரதானமா ஆயிட்டீங்க. நம்மள பாபா இப்ப செலக்ட் பண்ணி இப்ப மாத்திட்டு இருக்கிறாரு. ஏணிப்படியில் இறங்கியதான் வந்திருக்கிறீங்கன்னு சொல்றாரு. நம்மளும் ஏணிப்படியில இறங்கிதான் வந்திருக்கிறோம். ஏறினவங்க தான், இறங்கிட்டோம். தங்க குருவி என அழைக்கப்பட்ட பாரதம் இப்போதோ கல்லினுடையதாக கூட இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாரதம் தங்க குருவியா ஒரு காலத்துல இருந்துச்சு, ஆனா இப்ப கல்லு குருவியா கூட இல்லைன்றாரு பாபா. பாரதம் 100% செல்வம் நிறைந்த தேசமாக இருந்தது ஒரு காலத்துல. ஒரு காலத்துல பாரதம் எப்படி இருந்தது பாருங்க, மகாராணி மாதிரி இருந்தது. நீங்கள் அறிவீர்கள், நாம் உலகத்தின் எஜமான தங்கத்திற்கு சமமாக இருந்தோம். நம்மளும் அப்படிதான் இருந்தோம் ஒரு காலத்துல. லட்சுமி நாராயணனோட ராஜ்யத்துல லட்சுமி நாராயணன் எப்படி இருந்திருப்பாங்க? உலகத்துக்கே எஜமானரா தங்கத்திற்கு சமமாக இருந்தாங்க. பிறகு 84 பிறவிகள் எடுத்து எடுத்து இப்படி கல்லாக நாம் ஆகிவிட்டோம் சொல்றாரு. புத்தி கூட கல்லாயிடுச்சு, பூமியும் கல்லாயி போச்சு. கல்லு மாதிரி கல்லால தானே இங்க வீடு கட்டுறாங்க. சொர்க்கத்துல தங்கத்தால வீடு கட்டுவாங்க. மனசும் தங்க மாதிரி இருந்துச்சு. இங்க மனசு கல்லு மாதிரி ஆயிடுச்சு, வீடு கல்லால தான் கல்லால கட்டின வீட்டுல உட்காந்துருக்குறோம். ஏன்னா நம்ம மனசு கல்லாயி போச்சு இல்லையா? புத்தியும் கல்லு மாதிரி இருக்குது. மனிதர்கள் தான், ஆனால் பாரஸ்நாத் தங்கம் போன்றவர் என்றும் பத்தர்நாத் கல் போன்றவர் என்றும் சொல்லப்படுறாங்கன்னு சொல்றாரு. தங்கம் போன்றவங்க தான் இப்படி கல்லு போன்றவங்களும் ஆயிட்டாங்கன்றாரு. பாடலும் கேட்டீர்கள், தனக்குள் பாருங்கள், நாம் எதுவரை தகுதியுள்ளவர்களாக ஆகியிருக்கிறோம். முகத்தை பார் பிரயாணி அப்படின்னு பாட்டு கேட்டோம் இல்லையா? உங்களை பாருங்க, நான் எதுவரை தகுதியுள்ளவரா ஆகியிருக்கிறேன். நாரதரின் உதாரணம் கூட இருக்குது இல்லையா? நாரதர் கேட்டாராம், லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கிறேன், முகத்தை போய் பாருன்னு சொன்னாராம் நாராயணர். கண்ணாடியில போய் பார்த்தது குரங்கு மாதிரி தெரிஞ்சுதான். நாளுக்கு நாள் கீழே இறங்கியே சென்றுள்ளனர்ன்றாரு. இறங்கி இறங்கியே ஒரேடியாக சேற்றில் கழுத்து வரை சிக்கி கொண்டிருக்கிறாங்கன்றாரு. எல்லாருமே இப்ப சேத்துல புதக்குழியில கழுத்து வரை சிக்கிட்டு இருக்கிறாங்கன்றாரு. இப்போது பிராமணர்கள் நீங்கள் அனைவரையும் குடுமையை பிடித்து சேற்றிலிருந்து வெளியே கொண்டு வருகிறீங்க. இப்ப நம்மள அப்படிதான் இருந்தோம். பாபா நம்மள குடுமையை பிடிச்சி இழுத்தாரு. நமக்கும் யாரையாவது அனுப்பிச்சு நம்மளையும் குடுமி சேத்துல இருந்து விடுவிச்சாரு இல்லையா? எப்பேற்பட்ட சேத்துல மாட்டிட்டு இருந்தோம். அது மாதிரி நீங்க போய் எல்லாரையும் குடுமையை பிடிச்சி சேத்துல இருந்து வெளியே கொண்டு வரீங்கன்றாரு. இப்ப நம்ம மற்றவங்களையும் கொண்டு வரணும். இப்ப யாரெல்லாம் துக்கத்துல கஷ்டத்துல ரொம்ப சேத்துல மாட்டிட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஞானத்தை சொல்லி வெளியே கொண்டு வாங்க, தைரியமா மாத்துங்கன்றாரு. வேறெங்கும் பிடிப்பதற்கான இடம் இல்லை, குடுமையை தான் பிடிச்சி இழுக்கணுன்றாரு. ஆக குடுமையை பிடிப்பது சுலபம் இல்லையா? சேத்துல சிக்கினவங்கள தலையை பிடிச்சிதான் இழுக்க முடியுன்றாரு. சேற்றுல இருந்து வெளியே கொண்டு வருவதற்காக குடுமையை பிடிக்க வேண்டி உள்ளதுன்ட்டு பாபா சொல்றாரு. சேற்றில் அப்படி சிக்கி கொண்டுள்ளனர், கேட்கவே வேண்டான்றாரு. பக்தியின் ராஜ்யம் இல்லையா? பக்தியில வேற மாட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு சாஸ்திரம் ஒரு சம்பிரதாயம் விட மாட்டாங்க, அதை செஞ்சே தீருவேன்னாங்க. அது செய்யலைன்னா காசு போயிருமா, காசு வராதான், என்னென்னவோ சொல்லுவாங்க. இதை செய்யலைன்னா அவ்வளவுதான் அப்படின்ட்டு எல்லாமே மூட நம்பிக்கை. அந்த மாதிரி மாட்டிட்டு இருக்கிறாங்க சொல்றாரு. இப்போது நீங்கள் சொல்கிறீர்கள், பாபா கல்பத்திற்கு முன்பு ராஜ்ய பாக்கியத்தை பெறுவதற்காக கூட உங்களிடம் வந்திருக்கிறோன்ட்டு. நம்ம சொல்லுவோம், போன கல்பத்துல கூட பாபா நீங்க தான் ராஜ்ய பாக்கியத்தை எங்களுக்காக கொடுத்தீங்க. லட்சுமி நாராயணன் கோயில்களை கட்டி கொண்டே இருக்கிறாங்க என்ற போதிலும் அவர்களுக்கு இது தெரியாது. இவர்கள் உலகத்துக்கே மாலிக்காக எப்படி ஆனார்கள் என்று இப்போது நீங்கள் எவ்வளவு புத்திசாலியாக ஆகியிருக்கிறீர்கள்னு சொல்றாரு பாபா. இப்ப பிர்லாலாம் வந்து கோயில் கட்டுறாங்க வெளிநாட்டுல, லட்சுமி நாராயணன் கோயில். ஆனா அவங்களுக்கே தெரியாது இந்த லட்சுமி நாராயணன் உலகத்துக்கே எஜமானனா ஒரு காலத்துல இருந்தாங்கன்ட்டு. இப்ப நம்ம அவ்வளவு புத்திசாலியா ஆயிட்டு இருக்கிறோன்றாரு. நீங்கள் அறிவீர்கள், இவர்கள் ராஜ்ய பாக்கியத்தை எப்படி அடைந்தார்கள் என்று. நமக்கு தெரியும் இந்த லட்சுமி நாராயணன் ராஜ்ய பாக்கியத்தை எப்படி அடைஞ்சாங்கன்ட்டு. பிறகு 84 பிறகுகளை எப்படி எடுத்தார்கள்,
அதுக்கப்புறம் அவங்க திரும்ப 84 பிறவி எப்படி எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியும். பிர்லா எத்தனை கோயில்களை கட்டுகிறார், பொம்மைகளை உருவாக்குவது போல இருக்குது. பிர்லா பிர்லா கட்டுறாரு, ஒரே பொம்மையா உருவாக்கி கோயில் கட்டுறாங்க. அவை சின்ன சின்ன பொம்மைகள். இவர்கள் பிறகு பெரிய பொம்மைகளாக உருவாக்குகிறாங்க. உருவங்களை தயார் செய்து பூஜை செய்யறாங்கன்னு சொல்றாரு. அவர்களின் செயல்பாடுகள் தொழில் என்ன என்று தெரியாது என்பதால் பொம்மைகளின் பூஜை ஆகிறது இல்லையான்றார். இப்ப நம்ம ஒருத்தவங்களுக்கு பூஜை செய்யறோம், ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க தொழில் என்ன, அவங்க செயல்பாடு என்னன்னு தெரியாமலே பூஜை செய்யறோம்னா அந்த பூஜைக்கு பேரு பொம்மை பூஜை ஆகிறது அல்லவான்றார். இப்போது நீங்கள் அறிவீர்கள், பாபா நம்மை இவ்வளவு பெரிய செல்வந்தராக ஆக்கியிருந்தார், இப்போது எவ்வளவு ஏழையாக நம்ம ஆகிவிட்டோம். பாபா போன கல்பத்துல இதே மாதிரிதான் பாடம் எடுத்து புத்திமதியெல்லாம் சொல்லி புத்தியை தெய்வீக புத்தியா மாத்தி சக்திசாலியா மாத்தி மாஸ்டர் சர்வசக்திவானாக்கி சொர்க்கத்துக்கு அமுச்சு வச்சிருந்தாரு. ஆனா நம்ம எப்படி திரும்ப பழையபடி இப்படி ஆயிட்டோன்ட்டு நமக்கு தெரியுது. யார் பூஜைக்குரியவராக இருந்தார்களோ அவர்களே இப்போது பூஜாரிகளாக ஆகிட்டாங்கன்ட்டு பாபா சொல்றார். பக்தர்கள் பகவான் பற்றி சொல்லி விடுகின்றனர், நீங்களே பூஜைக்குரியவர்கள், நீங்களே பூஜாரி என்று. கடவுளே சொல்லிடுறாங்க பக்தர்கள், நீங்களே பூஜைக்குரியவர்கள், நீங்களே பூஜாரி என்று. நீங்களே சுகம் தருகிறீங்க, நீங்களே துக்கம் தருகிறீங்கன்ட்டு கடவுளை சொல்றாங்க. அதாவது ஈஸ்வரன் தான் சுகமும் கொடுக்குறாரு, ஈஸ்வரன் தான் துக்கமும் கொடுக்குறாருன்ட்டு சொல்லிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது, அவரு துக்கமே கொடுக்க மாட்டார். கடவுள் எங்கேயாவது துக்கம் கொடுப்பாரா? அவருக்கு உடம்பே கிடையாது. உடம்பு இருந்தாதான் கையால் அடிக்க முடியும், வாயால பேச முடியும், மற்றவங்க மனசை உடைக்க முடியும். அதெல்லாம் கடவுள் செய்ய முடியாது. அவருக்கு எங்க இருக்கு உடம்பு? உடம்பு இருந்தா தானே செய்வாரு. அவர் என்னைக்குமே துக்கம் யாரும் கொடுத்ததே இல்லை. எல்லாம் நீங்களே தான் செய்கிறீர்கள்ன்றார். அவ்வளவுதான். இதில் நீங்களே உங்க தலையில சூனியம் வச்சுக்கிறீங்க. யானை தன் தலை மேல மண்ணை வாரி போட்ட மாதிரி நீங்க 5 விகாரத்துல போயிட்டு நீங்க ஒரு தேகதாரி, தேகத்துல தேக உணர்வுல தவறு செஞ்சு நீங்களே உங்களுக்கு துக்கம் கொடுத்துறீங்க, என்ன பழிய போட்டுறீங்கன்றாரு. அவ்வளவுதான். இதுலேயே போதை ஆகிடுறாங்க. ஆத்மா நிர்லைப்பு, அதுல பாவ புண்ணியம் ஒட்டாது என்று வேற சொல்லிடுறாங்க. சாது சன்னியாசிகள்னா ஆத்மா நிர்லைப்பு, ஆத்மால எதுவும் ஒட்டாது, உடம்புலதான் ஒட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எதை வேணாலும் செய்யுங்க, எது வேண்டுமானாலும் உண்ணுங்கள், அருந்துங்கள், மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள்ட்டு சொல்லிட்டாங்க. சரீரத்தில் தான் அனைத்தும் தாக்கத்தை ஏற்படுத்தும், அது கங்கா ஸ்நானத்தில் சுத்தமாகிவிடும்ட்டு சொல்றாங்க. அதாவது எது வேணா சாப்பிடுங்க, குடிங்க, மகிழ்ச்சியை கொண்டாடுங்க, யார வேணாலும் அடிங்க, உதைங்க, உங்களுக்கு என்ன இஷ்டமோ மனசு போல செய்யுங்க, எதை வேணா சாப்பிடுங்க. ஒரு உயிரை துக்கம் கொடுத்து கூட அதை சாகடிச்சு கூட அதை சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. என்ன வேணா செஞ்சுக்காங்க. அது எல்லாம் உங்க சரீரத்துல தான் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால அது நோயா அனுபவிக்கணும் இல்லையா, நம்ம தான் அனுபவிக்க போறோம். அதனால சரீரத்தை போயிட்டு கங்கையில குளிச்சுட்டா சுத்தமாயிடும், பாவம் போயிடும். ஆத்மால பாவம் ஒட்டாது, நம்ம செஞ்ச பாவம்லாம் ஆத்மால ஒட்டாது. ஆனா அந்த சரீரத்துலதான் அந்த தாக்கம் ஏற்படும்ட்டு சொல்லிட்டாங்கன்றாரு. எதை விரும்புகிறீர்களோ உண்ணுங்கள் என சொல்லி விடுகின்றனர். இப்படி சொல்லிட்டாங்க. மனுஷங்க எதை விரும்புறீங்களோ அதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் நான் சைனால இன்னைக்கு பாம்பு, பல்லி எல்லாத்தையும் பிடிச்சி போட்டு சாப்பிட்டுக்கிறாங்க. என்னென்ன ஃபேஷன்கள் உள்ளன, யார் என்ன பழக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதே மற்றவர்களாலும் பின்பற்றப்படுகிறதுன்றாரு. இப்ப இந்த உடம்புக்காக பாருங்க நிறைய ஃபேஷன்ஸ். அதாவது ஒரு பேண்ட்டே பார்த்தீங்கன்னா கீச்சு கீச்சு போட்டுன்னுக்குறாங்க, அது ஒரு ஃபேஷன் சொல்லிடுறாங்க. என்ன பழக்கத்தை யாரோ ஒருத்தவங்க கீஞ்சு போன பேண்ட் அதாவது அவங்க பேண்ட் கீஞ்சிருக்கும், அதை போட்டுன்னு போயிருப்பாங்க, அதை பார்த்து ஃபேஷன்ட்டு அதையும் மற்றவங்களும் பின்பற்ற ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மாதிரிதான் இப்ப நடக்குதுன்றாரு. யார் என்ன பழக்கத்தை உருவாக்குறாங்களோ அது மற்றவங்களாலும் பின்பற்றப்படுகிறதுன்றாரு. இப்போது பாபா புரிய வைக்கிறார். விஷக்கடலில் இருந்து சிவாலயத்திற்கு செல்லுங்கள். பாபா சொல்றாரு, இங்க இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, பாவம் மேல பாவம் நீங்க உங்க தலையில ஏத்திக்கீங்க. இப்ப நீங்க விஷக்கடல்ல இருந்து சிவாலயத்துக்கு போங்கன்றாரு. சத்தியுகம் பார்க்கடல் என சொல்லப்படுகிறது. சொர்க்கம் தான் பார்க்கடல்ன்றாரு, இது விஷக்கடல்ன்றாரு. நீங்கள் அறிவீர்கள், நாம் 84 பிறவிகள் எடுத்து பதித்தாகி விட்டுள்ளோம். நமக்கு தெரியும், நம்ம நிறைய அவங்க சொல்லி இவங்க சொல்லி எல்லா பேரையும் எல்லா சொல்றதையும் கேட்டு எல்லாரையும் பார்த்து நம்மளும் வீணா போயிட்டோம். இப்ப தூய்மையற்றவர்களா ஆயிட்டோம். அதனால்தான் இப்ப கடவுளே வந்துட்டாரு நம்மள மாத்துறதுக்கு. அதனால்தான் நம்ம பதீத பாவனர் பாபாவை அழைக்கின்றோம். சித்திரங்களால் புரிய வைக்கப்படும் போது மனிதர்கள் சுலபமாக புரிந்து கொள்வார்கள். நீங்க ஏணிப்படி, இந்த ஸ்ரீ சக்கரம், கும்பகர்ணனோட படம் எல்லாத்தையும் வச்சு புரிய வச்சிங்கன்னா புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. ஏணிப்படியில் 84 பிறவிகளின் விருத்தாங்கம் விளக்கம் கூட உள்ளது. இவ்வளவு சுலபமான விஷயம் கூட யாராலும் புரிய வைக்க முடிவதில்லைன்னு சொல்றாரு. பாபா சொல்றாரு, இதை கூட உங்களால புரிய வைக்க முடியலையா அப்படின்னு கேக்குறாரு. அப்போது பாபா புரிந்து கொள்வார்.
இவர்கள் முழுமையாக படிப்பதில்லை. பாபா புரிஞ்சுக்கிறாரு, இவங்க இவ்வளோ நாள் முரளி கேட்டு என்னதான் இவங்க படிச்சுனுக்குறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு, ஒழுங்கா படிக்கிறது இல்லை, அதனால தான் மற்றவங்க போய் புரிய வைக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. முன்னேற்றத்தை அடைவதில்லை என்று பாபா புரிஞ்சுக்குவாராம். பிராமணர்களாகிய உங்களுடைய கடமை என்னன்னா, குளவியை போல் புழுக்களை பூம்பும் செய்து தங்களை போல் ஆக்குவதுன்றார். நம்ம இப்போ பிகே ஆயிட்டு இருக்கிறோம்னா நம்மள மாதிரியே நம்ம மாறிட்டு இருக்கிறோம். அது மாதிரி நம்மளும் குளவி மாதிரி, குளவி எப்படி ஒரு புழுவை எடுத்தாந்து வச்சு பூம் பூம் பண்ணி அது மாதிரி குளவி மாதிரி குளவியே அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம 6 அறிவு மனுஷன் நம்மளால முடியாதா? நம்ம ஒருத்தவங்கள தேவதையா மாத்த முடியாதா? நம்மளும் மாதிரி மத்தவங்களையும் மாத்த முடியாதா அப்படின்னு கேக்குறாரு. மேலும் உங்களுடைய புருஷார்த்தம் பாம்பை போல பழைய தோலை விட்டு புதியதை பெற்றுக்கொள்வதாகுன்றார். நம்மளுடைய முயற்சி எப்படி இருக்கணும்னா, பாம்பு எப்படி பழைய தோலை உரிக்குதோ அது மாதிரி இந்த பழைய சரீரத்தை ஈஸியா விடணும். ஈஸியா விட்டுட்டு புதியதை பெற்றுக்கொள்வதாகுன்றாரு. நீங்கள் அறிவீர்கள், இது பழைய எற்று போன சரீரம். நமக்கு தெரியும் இது 84வது பிறவி, கடைசி பிறவி. இந்த உடலை நம்ம விட்டுட்டு போயாகணும். இதையும் விட்டு விட வேண்டும்ன்றாரு. ஏன்னா எப்படியா இருந்தாலும் போகதான் போகுது. அதையே நம்மளே இஷ்டமா விட்டுட்டு போகக்கூடாது. ஏதோ ஒண்ணு விநாசம், ஏதோ ஒண்ணு வரப்போகுது. கடைசியா எப்படியும் இயற்கை சீற்றம் இந்த உடம்பு அழியதான் போகுது. அதையே நம்மளே இந்த பாம்பு விடுற மாதிரி ஈஸியா அந்த தோலை விடுற மாதிரி நம்ம ஈஸியா விட்டுட்டு போகிற அளவுக்கு புருஷார்த்தம் பண்ணணும். இறுக்கமா அந்த ட்ரெஸ் போட்டக்கூடாது. இந்த உடல் என்ற ட்ரெஸ்ஸை அப்படியே லூஸா மாட்டிக்காங்க, எப்போனாலும் விட்டுட்டு போகணுன்றாரு. இந்த உலகமும் பழசு. இப்போ உலகம் பழசாயிடுச்சு, உலகமே அழிய போகுது. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்து என்ன பண்றது? ஒரு வீடு எரிஞ்சிட்டு இருக்குது, அதுக்குள்ளதான் உட்காந்துருப்பான்னு அடம் பிடிச்சா என்ன பண்றது? வீடு எரிய போது எல்லாம் இதாகுது, அப்போ ஓடிதானே ஆகணும். வீட்டை விட்டு வெளில ஓடுவாங்களா? அந்த மாதிரி இந்த உடம்ப விட்டு வெளியே போற புருஷார்த்தம் செய்யுங்கன்றாரு. இப்ப சரீரமும் பழையது, இந்த உலகமும் பழையது. இதை விட்டு விட்டு இப்போது புது உலகத்திற்கு நாம் செல்ல வேண்டும்ன்றாரு. உங்களுடைய இந்த படிப்பே புது உலகமாகிய சொர்க்கத்திற்கானதுன்றாரு. இந்த பழைய உலகம் அழிந்து விட போகின்றது. கடலின் ஓர் அலையிலேயே எல்லாம் தலைகளாக மாறிவிடும்ன்றார். சுனாமி வந்துச்சு இல்லையா, இதெல்லாம் எப்பயோ சொல்லியிருக்கிறாரு சாக்காரத்துல. ஆனா நம்ம பார்த்தோம்ல 2004 சுனாமி வந்தது, அதுல ஒரு அலையே அவ்வளவுதான், ஃபுல்லா முடிஞ்சு போச்சு, மாறிடுச்சு. அதே மாதிரியே வரும்ன்றாரு. விநாசமும் நடந்தே ஆக வேண்டும் இல்லையா? இயற்கை சேதங்கள் யாரையுமே விட போவதில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. யாரையுமே விடாது, ஒருத்தவங்க கூட விடாது இயற்கை சேதங்கள். இன்னும் நிலநடுக்கம் வரும், இல்ல சுனாமி வரும், இல்லைன்னா வெள்ளம் வரும். ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஒரு சேதங்கள் நடந்துட்டு தான் இருக்கும், யாரையும் விடாதுன்றாரு. நல்லது. இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாக பாப் தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உள்ளுக்குள் இருக்கும் பொறாமை முதலான பழைய பழக்கங்களை விட்டு தங்களுக்குள் மிகவும் அன்போடு ஒன்றாகி இருக்க வேண்டும் சொல்றாரு. பொறாமையின் காரணத்தினால் படிப்பையே விட்டு விடக்கூடாது. இப்ப யார் வேணாலும், யாரும் இல்லைன்னா யார் வேணாலும் கிளாஸ் எடுப்பாங்க. இவங்க கிளாஸ் எடுத்தா நான் கேட்க மாட்டேன், இவங்க யாரு கிளாஸ், பாபா தான் இங்க முரளி படிக்க வைக்கிறாரு, பாபாவோட முரளி தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம், நீங்க ஏன் அவங்க படிக்கிறாங்கன்னு கேக்குறீங்க? பாபா தான் சொல்றாரு, பாபா சொல்றதான் அவங்க சொல்றாங்க, கருவியா உட்காந்து சொல்றாங்க, அவ்வளவுதான். இந்த முரளி என்னமோ பாபா இது. நம்ம ஏன் இவங்க சொல்றாங்க, இவங்க கிளாஸ் எடுத்தா நான் கேட்க மாட்டேன் அப்படிலாம் நினைக்க தேவையில்ல. பொறாமையே இருக்கக்கூடாதுன்றாரு. அந்த பழைய பழக்க வழக்கங்கள்லாம் விட்டுடுங்க. ஏன்னா தேவதைகளுக்கு பொறாமைன்னா என்னன்னே தெரியாது. நம்ம தேவதையே ஆகணும்னா பொறாமைன்னா என்னன்னே நமக்கு தெரியக்கூடாது. அதனால மிகவும் அன்போடு ஒன்றாகி இருக்க வேண்டும். பொறாமையின் காரணத்தினால் படிப்பை விட்டு விடக்கூடாதுன்னு சொல்றாரு. 2வது பாயிண்ட், இந்த பழைய இற்றுப்போன சரீரத்தின் உணர்வை விட்டு விட வேண்டும். இந்த சரீர உணர்வை விட்டுடுங்க. இந்த சரீரம் என்னைக்கா இருந்தாலும் போகதான் போகுது. அதனால அந்த சரீரத்தின் மேல பற்ற விட்டுடுங்க. குளவியை போல ஞானத்தை பூம் பூம் செய்து புழுக்களை தனக்கு சமமாக ஆக்குற சேவை செய்ய வேண்டும். நம்மள மாதிரி மற்றவங்களையும் மாத்தணும், அந்த குளவி மாதிரி கத்துக்கணுன்றாரு. இந்த ஆன்மீக தொழிலில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். வரதானம், மனபந்தனங்களிலிருந்து விடுபட்டு அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்யக்கூடிய முக்தியின் வள்ளல் ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. முக்தி எப்படி கிடைக்கும், முக்தி எப்படி கிடைக்கும்ட்டு நம்ம பக்தி மார்க்கத்துல தேடி தேடி அலைஞ்சோம். பாபா என்ன சொல்றாரு இன்னைக்குன்னா, அந்த முக்தியை கொடுக்கக்கூடிய வள்ளலாவே நீங்க ஆகுங்கன்றாரு. நம்ம முக்தியை தேடி அலைஞ்சோம், பாபா நீங்க தான் முக்தியை கொடுக்க போறீங்கன்றாரு. அடுத்தவங்களுக்கு முக்தி கொடுக்கக்கூடிய வள்ளலா ஆகணும். ஆனா ஆகணும்னா என்ன பண்ணணும்ன்றாரு. ஆகணும்னா மனசினுடைய பந்தனங்கள் இருக்குது, அது நிறைய சொல்லியிருக்கிறாரு. அந்த பந்தனத்துல இருந்து விடுபட்டு அதீந்திரிய சுகத்தின் அனுபவத்தை செய்யக்கூடிய முக்தியின் வள்ளல் ஆகுகின்றவர்தான் கொடுக்குறாரு. அதீந்திரிய சுகத்தில் ஆடுவது என்பது
சங்கமயுக பிராமணர்களின் விசேஷத்தை ஆகும். இப்ப நம்ம பிகே ஆயிட்டோம்னாலே நம்ம நம்ம வந்து அந்த அதீந்திரிய சுகம் எனும் ஊஞ்சல்ல ஆடுறது தான் நம்மளுடைய விசேஷத்தான்னு சொல்றாரு. அதாவது உலகத்துல என்ன நடந்தா எனக்கு என்ன, என் வாழ்க்கையில என்ன நடந்தா எனக்கு என்ன, நான் எப்ப பார்த்தாலும் அதீந்திரிய சுகம் என்ற, அதாவது இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆத்மீக சுகத்துல நான் பாபாவுடைய ஊஞ்சல் ஆடிட்டு இருப்பேன். பாபா நினைவுல அவருடைய முரளியோடைய ஞானத்தினுடைய சுகத்துல நான் ஆடிட்டு இருப்பேன். அதுதான் பிராமணர்களின் விசேஷத்தை ஆகுன்றாரு. ஆனால் மனதில் எண்ணங்களின் பந்தனம் அதீந்திரிய குஷி அல்லது அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்ய விடுவது கிடையாது. ஆனாலும் நமக்கே பிகேஸுக்கே அடிக்கடி மனசுல ஓடுற எண்ணம் அப்புறம் அதை வந்து அந்த அதீந்திரிய சுகத்தையும் குஷியும் அனுபவம் செய்ய விட மாட்டுது. ஏன்னா கர்ம பந்தனம் எதுலயோ மாட்டிக்கிட்டு மனசுல ஓடுற வீண் எண்ணங்கள்லாம் நம்மளை பறக்கவே விட மாட்டுது. வீண் எண்ணங்கள், பொறாமை, சோம்பல் அல்லது அலட்சிய சங்கல்பத்தின் பந்தனத்தில் மாட்டிக்கொள்வதுதான் மனபந்தனமாகும் சொல்லிட்டார் பாருங்க. மனபந்தனம்னா என்னன்னா வேஸ்ட் தாட்ஸ். இது எப்படி ஆயிடுமோ, அது எப்படி ஆயிடுமோ, நேத்து நேத்து இப்படி ஆயிடுச்சு, போன வருஷம் இது நடந்தது, அடுத்த என்ன ஆக போதோ தெரில, விநாசம்ன்றாங்களே அது எப்ப நடக்கும்னு தெரில, இதெல்லாம் வேஸ்ட் தாட்ஸ். வேஸ்ட் தாட்ஸ் எல்லாம் வந்து ஓடக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. அவங்க கிளாஸ் நல்லா எடுக்கிறாங்க, இவங்க எடுத்தா நான் கேட்க மாட்டேன், அந்த மாதிரி அந்த பொறாம படுறது. இவங்க ஜாலியா வாழறாங்க, என்னால அப்படி வாழ முடியல, இவங்களுக்கு என்ன சந்தோஷமா இருக்கிறாங்க, நம்ம மட்டும் துக்கமாவே இருக்கிறோம், இவங்களுக்கு பிரச்சனையே வர மாட்டேது, எனக்கு மட்டும் பிரச்சனையா வருது. இந்த மாதிரி அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது. சோம்பல், சோம்பல் இருக்கிறது. சோம்பல்னா அது எப்பயுமே இருக்கிறது. ஆத்மா 63 ஜென்மமா அந்த சம்ஸ்காரம் நமக்குள்ளார இருக்குது. சோம்பேறித்தனமா இருக்கிறது. அல்லது அலட்சிய சங்கல்பம். அலட்சிய சங்கல்பம்னா நம்ம பாபா தானே, நாளைக்கு ஏஞ்சிக்கலாம், அமிர்த வேலை ஒன்றும் சொல்ல மாட்டாரு, இன்னைக்கு ஒரு நாள் தவறுனா பரவாயில்ல, முரளி தானே, இன்னைக்கு ஒரு நாள் படிக்கலைன்னா பரவாயில்லப்பா, நம்ம பாபா தானே, அந்த மாதிரி சங்கல்பம், அலட்சிய எண்ணங்கள், இந்த மாதிரி பந்தனத்துல மாட்டிக்கொள்வதுதான் மன பந்தனமாகுன்றாரு. இது ஒரு சில எக்ஸாம்பிள், இன்னும் நிறைய இருக்குது. பாபா சொல்றது இது எல்லாத்துலயுமே வந்து சேரும். வீண் எண்ணங்கள், பொறாமை, சோம்பல், அலட்சிய சங்கல்பத்துல மாட்டிக்கொள்வதுதான் மனபந்தனமாகுன்றாரு. இப்படிப்பட்ட ஆத்மா அபிமானத்திற்கு வசமாகி மற்றவர்களை குறை கூறுவதை பற்றியே யோசிச்சு கொண்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஆத்மா பொறாமப்படுறது, சோம்பேறித்தனமா இருக்கிறது, அலட்சியமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அபிமானத்துக்கு வசமாகி மற்றவங்கள பத்தி குறை சொல்றதுலயே யோசிச்சுட்டு இருப்பாங்களாம். தன்னை திருத்திக்க மாட்டாங்க. தான் வந்து பொறாமப்படுறது, தான் சோம்பேறித்தனமா இருக்கிறது, நான் வந்து அலட்சியமா இருந்துக்கிட்டு நான் மற்றவங்கள குறை சொல்லிட்டே இருப்பேன். நான் வந்து எதையும் செய்ய மாட்டேன், ஆனா நான் மற்றவங்கள குறை சொல்லிட்டே இருப்பேன். அவங்க சரியில்லை, அதனால தான் நான் இப்படி இருந்தேன், அவங்க அப்படி பண்ணாங்க, அதனால தான் நான் இப்படி பேசினேன், அவங்கள ஃபர்ஸ்ட் மாற சொல்லுங்க அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவங்கள குறை சொல்றதுல பத்தியே யோசிச்சுட்டு இருப்போம்னு சொல்றாரு. யாருன்னா இந்த 4 விஷயத்துல மனசு பந்தனத்துல மாட்டிட்டு இருக்கிறவங்க இத மாதிரி இருப்பாங்கன்ட்டாரு. அவர்களது உணர்ந்து கொள்ளும் சக்தி அழிந்துவிடும். அவங்கள வந்து தன்னைத்தான் உணர்ந்து கொள்ற சக்தி அழிஞ்சிரும். மத்தவங்கள பத்தியே பார்த்துட்டு மத்தவங்களே குறை சொல்றதுனால தன்னுடைய தப்பு உணர்ற சக்தியே அழிஞ்சிரும். அப்ப நம்ம தப்ப நம்ம உணரலைன்னா நம்மளால மத்தவங்களுக்கு முக்தி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்க முக்தி அளிக்கும் வல்லலாம் இருக்க முடியாது. நீங்க 10ஓட 11 பிகேவா இருப்பீங்க, உங்களால முக்தி கொடுக்க முடியாது மத்தவங்களுக்குன்னு சொல்லிட்டாரு. ஆகையால் இந்த சூட்சும பந்தனத்துல இருந்து முக்தி ஆகுங்கள். இப்ப இந்த சூட்சும பந்தனத்தையும் விடுங்க, முக்தி ஆகுங்க. அப்பதான் உங்களால மத்தவங்களுக்கு முக்தி கொடுக்க முடியும்ட்டாரு. அப்போதுதான் முக்தியின் வள்ளலாக ஆக முடியும். இப்ப நம்ம யார் மாறணும்? நம்ம தான் மாறணும். மற்றவங்கள குறை சொல்றதை விட்டுட்டு நம்ம மாறிட்டோம்னா அப்பதான் நம்மளால மற்றவங்களுக்கு முக்தி கொடுக்க முடியும்னு சொல்லி பாபா சொல்லிட்டாரு. எப்படியெல்லாம் சூட்சமா வச்சு எல்லா தப்பையும் புரிய வைக்கிறாரு. ஸ்லோகன்: உங்களிடம் துக்கத்தின் அலைகள் வர முடியாத அளவிற்கு குஷியின் பொக்கிஷத்தில் நிறைந்தவர்களாக இருங்கள். இப்போ ஒரு நிரம்பி இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்களேன். ஒரு குடம் நிரம்பி இருக்குன்னா அங்க வந்து குறைவே வந்து இருக்காது. அச்சய பாத்திரம்னு சொல்லுவாங்கல்ல, அது அப்படியே எடுக்க எடுக்க நிரம்பிட்டே இருக்கும். நிரம்பிட்டே இருக்குன்னா அதுல வந்து குறைவுன்றதே இருக்காது. அந்த மாதிரி நம்ம கிட்ட அந்த குஷி வந்து நிரம்பியே இருக்கு, ஹாப்பினஸ் எப்பயுமே நிரம்பியே இருக்குன்னா நம்ம எப்படி துக்கப்படுவோம்? நம்ம எப்பயுமே குஷியினுடைய இது நிரம்பி இருக்கும்போது துக்கம் வந்தா கூட அது வந்து ஒரு எறும்பு மாதிரி அனுபவம் ஆகும். அது வந்து நமக்கு அனுபவமே ஆகாது. அந்த துக்கத்தின் அலைகள் நம்ம கிட்ட வராது. ஏன்னா நம்ம தான் எப்பயுமே குஷியா இருக்கிறோம்ல. அதனால குஷியின் பொக்கிஷத்துல நிறைஞ்சிருவாருங்க. அப்ப யாரை நினைக்கணும்? பாபா எப்பயுமே நினைச்சிட்டு சுக கடல்ல மூழ்கி இருந்தீங்கன்னா
எப்பயுமே உங்களுக்கு துக்கமே வராது. எனக்கு பாபா இருக்கிறாரு, எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்ட்டு நீங்க ஜாலியா இருப்பீங்க. துக்கமே வந்தாலும் அது உங்களுக்கு அனுபவம் ஆகாதுன்றாரு. அவ்யக்த சமிகை. எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள். எந்த ஒரு சிரேஷ்ட சங்கல்பத்தையும் பலனுடையதாக ஆக்குவதற்கு எளிய சாதனம் ஒன்றே ஒன்றுதான்றாரு. ஏதாவது ஒரு நீங்க சிரேஷ்டமா ஒரு எண்ணம் வைக்கிறீங்கன்னா, அது வந்து நடக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அது நடக்கணும்னா ஒரே ஒரு ஈஸியான சாதனம் இருக்குது. என்னன்னா, இப்ப நீங்க ஏதோ ஒண்ணு நினைக்கிறீங்க, அது என்னவா இருந்தாலும் சரி, அது வந்து சிரேஷ்ட சங்கல்பம். கெட்ட எண்ணம் கிடையாது, நல்ல எண்ணம். அது வந்து பலனுடையதா ஆக்கணும்னா அதுக்கு ஈஸியான சாதனம்னா அது சதா விதைரூபமான தந்தையிடமிருந்து ஒவ்வொரு நேரத்திலும் சர்வ சக்திகளின் பலத்தை அந்த விதையில் நிறைத்து கொண்டே இருக்க வேண்டும்ன்றாரு. பாபாவை நினைச்சு பாபாட்ட வந்து ஒவ்வொரு நேரத்திலையும் சர்வ சக்திகளின் சக்தியை பலத்தை வாங்கி நீங்க நினைச்சீங்க இல்லையா, ஒரு சிரேஷ்ட சங்கல்பம், அதுல நிறைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அது நடக்கும்ன்றாரு. விதை ரூபத்தின் மூலம் உங்களது சங்கல்பம் என்ற விதை எளிதாக மற்றும் தானாகவே விருத்தி அடைந்து கொண்டு பலனுடையதாக ஆகிவிடும். நீங்க விதை ரூபத்துல இருந்து பாபா கூடவே இருந்து சக்தி வாங்கி வாங்கி அந்த சங்கல்பத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த சங்கல்பம் என்ற விதை ஈஸியாக தானாக வளர்ந்து கொண்டே போய் பலனுடையதாக ஆகிரும். இது நீங்க எந்த வேணாலும் நீங்க பண்ணலாம். நீங்க உங்க சென்டர் விருத்தி ஆகணும், உங்க வீட்டுல எல்லாரும் பிகேவா மாறணும், உங்க களஞ்சியம் நிரம்பி இருக்கணும், நீங்க மாறணும். எந்த சிரேஷ்ட சங்கல்பமா இருந்தாலும் பரவாயில்ல, அது நல்ல எண்ணமா இருக்கணும். நல்ல எண்ணமா இருக்கணும்னா நீங்க யாருக்கு வேணாலும் இந்த மாதிரி பண்ணலாம். பாபா கூட இணைஞ்சு அந்த எண்ணத்துக்கு நீங்க விதை, அந்த எண்ணன்ற விதைக்கு தண்ணி ஊத்திக்கினே இருக்கணும். என்ன தண்ணினா அந்த சர்வ சக்திகளின் சக்திய விதைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப தானா ஒரு நாள் நடந்துரும். சங்கல்ப சக்தி சேமிப்பாகிவிடுன்றாரு. அப்ப உங்களுடைய எண்ணத்தினுடைய சக்தியும் சேமிப்பாகிரும்ன்றாரு. இதை வச்சே நம்ம எவ்வளோ நம்மள காரியத்தை வந்து நிறைவேற்ற முடியும். நிறைய காரியத்தை, நல்ல காரியத்தை நம்மளால நிறைவேற்ற முடியும். அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறார் பாபா. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி பரிவாரம்.